வெல்கம் டு மிஸ்ஸிசை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பவர் ஸ்டார் பவன் கல்யாண் பற்றி பார்க்க போகிறோம். பவன் கல்யாண் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த அண்ணாமலை படம் வந்து பார்த்துருப்போம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங் சீன் வரும். உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வரிய ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த சீனை ரியல் லைஃப்லேயே வந்து ஒருத்தருக்கு வந்து நடந்திருக்கு. அது வேற யாரும் இல்லை, பவன் கல்யாண் அவர்களுக்கு தான். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் வந்து பிரச்சார டயத்தில் வந்து ஒரு ரொம்ப ஆக்ரோஷத்தில் எழுந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு காமிக்கல, என் பேர் பவன் கல்யாண் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கர அக்ரஸிவாக வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் எல்லா தொகுதியிலையும் வந்து ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. இன்னைக்கு ஆந்திராவோட ஒரு துணை முதல்வராக வந்து பவன் கல்யாண் அவர்கள் வந்திருக்காங்க. பவன் கல்யாண் வந்து ரொம்ப அக்ரஸிவாக ஒரு வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணார். ஸோ என் பேர் பவன் கல்யாண் இல்லை, நான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு பயங்கர அக்ரஸிவாக வந்து பண்ணார். அது பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ ஆந்திரா பூரா பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆச்சு. இந்த எலெக்ஷனில் அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் வந்து ஜெயிச்சு காமிச்சிட்டாரு பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள். இன்னைக்கு ஆந்திராவோட துணை முதலமைச்சராக வந்து பவர் ஸ்டார் பவன் கல்யாண் தான் இருக்கிறாரு. இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ பவன் கல்யாண் யார்? இந்த பவன் கல்யாண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவரோட தம்பி தான் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் பவன் கல்யாண். இவங்களோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் கிடையாது. ஸோ சிரஞ்சீவியும் சரி அவங்க தம்பியும் சரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சாதாரண ஒரு கான்ஸ்டபிளுக்கு பிறந்த ஒரு பசங்க தான். ஸோ சிரஞ்சீவி அவர்கள் வந்து ஆக்டர் ஆனுங்கிற ஒரு பெரிய வெறியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடுறதாகட்டும், ஃபைட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு பெரிய ஆக்டராக வந்து தெலுங்கில் வந்தார். ஸோ அவருக்கு தம்பியை வந்து பவன் கல்யாண் இருந்தார். ஆனால் பவன் கல்யாணுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. ஏன்னா நம்மளால் வந்து நம்ம எதுக்குமே லாய்க்கலையோ, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதோ அப்படின்னு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இந்த ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டு அடிக்கடி ஹாஸ்பிட்டலே வந்து இருந்தார். கூட்டனால ரொம்ப அலர்ஜியான ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆளாக தான் பவன் கல்யாண் வந்து வளர்ந்துருக்காரு. ஸோ உடல் நோய் வந்து குறைபாடு, ஸோ அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அதுமாதிரி படிப்பும் பார்த்திங்கன்னா பெரியவளவு வரல. ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொது தேர்வு வேறு வந்திருக்கு. ஸோ ஸ்கூல் படிக்கும் அந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு ஸோ லைஃபே வந்து நம்மளுக்கு பிடிக்காமல் வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவரோட தம்பியாக இருந்தாலும் ரொம்பவே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னோட சிரஞ்சீவி அவர் வச்சுருந்த கைத்துப்பாக்கி எடுத்து அவர் வந்து சூசைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. ஸோ சூசைட் அட்டம்ப்ட் கூட பவர் ஸ்டார் பவன் கல்யாண் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயம் வந்து சிரஞ்சீவி அவர்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நீ வந்து எனக்காக நீ வாழ்ந்தா போகிறோம், நீ பெருசாலாம் ஒன்றும் சாதிக்கலாம் தேவையில்லை, நீ எனக்காக நீ வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் நம்ம வெளியே வரணும், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக் வந்து படிச்சிருக்காரு. நிறைய கர்நாடக இசை வந்து கேட்டிருக்காரு. அது போக பார்த்திங்கன்னா நிறையா என்ன சொல்கிறது, இது மார்ஷியல் ஆர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய தற்காப்பு கலை கற்றுக்கிட்டு நம்ம உடம்பு வீக்காக இருக்கலாம், நம்ம உடம்பை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தற்காப்பு கலையெல்லாம் வந்து கற்றுக்கிறாரு. ஸோ கற்றுக்கிட்டு பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க அவருக்கு வந்து அந்த இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து வருது. இதெல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியும் வந்து அவருக்கு வருது. பொதுவாக வந்து நம்மளுக்கு நாலேஜ் இஸ் பவர் அப்படிம்பாங்க. அறிவு ஒன்று தான் பயத்தை முறிக்கும் அரிய மருந்து அப்படின்னு பகவத்கீதையிலேருந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. ஸோ சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பெரிய ஹிட் ஆகிருக்காரு. அவர் நடித்த படங்கள் எல்லாமே வரிசையாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகிருக்குது. அதே பார்த்திங்கன்னா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அந்த எல்லாரும் அந்த உங்கள் உள்ள மக்கள் முன்னாடி எல்லாமே அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் திறமையை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவர் வந்து யாரா புயல் மாதிரி வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் வந்து பவன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பட்டப்பேர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவன் கல்யாண் அப்படின்ட்டு அவர் பேர் வந்து மாறிச்சு. அதுக்கப்புறம் அவர் நடித்த படம் எல்லாமே ஹிட்டு தான். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் விஜய் அவர்கள் நடித்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ணி அங்கே எடுப்பாங்க. அதுமாதிரி இவர் நடித்த பத்ரி படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்து விஜய் வந்து ரீமேக் பண்ணி எடுத்தாங்க. ஸோ பவர் ஸ்டார் பவன் கல்யாண்னாலே ஒரு மாஸ் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து ஆந்திரா பூரா வந்து பரவுச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் எலக்ஷனுக்கு வந்து சிரஞ்சீவி வந்து 2008 எலக்ஷனுக்கு வந்தாங்க. அப்படி எலக்ஷன் வந்தப்ப அவர் கூட சேர்ந்து வந்து இவர் வந்து ஒரு இளைஞர் அணி செயலாளரா வந்து செயல்பட்டாங்க. ஆனா சிரஞ்சீவி அவர்கள் வந்து என்னதான் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும், அவர் எலக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ்ல அவரால வந்து சர்வே ஆக முடியல. ஸோ அது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு திருப்பதி ஒரு இடத்துக்கு கூட்டத்துக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு கூட்டம் இருந்துச்சாமா. அப்ப வந்து அவருக்கு சிரஞ்சீவிக்கு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஸோ நம்ம எப்படி நம்ம ஜெயிச்சுருவோம், எலக்ஷன்ல ஜெயிச்சு நம்ம வந்து ஆந்திராவோட சிஎம் ஆயிருவோம் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து சிரஞ்சீவி அவர்களுக்கு இருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த திருப்பதியில அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவருக்கு டெபாசிட்டே கிடைக்கலையா. ஸோ அந்த அளவு வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. ஸோ அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. சினிமாங்கிறது வேற, அரசியலுங்கிறது வேற. சினிமா ஆக்டர் பாப்புலரா இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர, ஓட்டு வந்து மக்கள் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாலிடிக்ஸ் மேல ஒரு ஹோப் வந்து அவருக்கு போயிருச்சு. சிரஞ்சீவி அவர்களுக்கு. அதனால வந்து நம்மளுக்கெல்லாம் இது செட் ஆகலன்னு சொல்லிட்டு, அவரோட கட்சி அப்படியே காங்கிரஸ்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்து போயிட்டாரு. அதை பார்த்து பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாணுக்கு பயங்கரமா வந்து கோவம் வந்துச்சு. அது எப்படி தோத்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக எப்படி நம்ம வந்து காங்கிரஸ்ல சரண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கிளாஷ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்து தனியாக பார்த்தீங்கன்னா சொந்தமாக இருந்து ஜனசேனான்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் 2 எலெக்ஷனில் நின்று வந்து தோற்று போயிட்டாரு. 10 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா இந்த எலெக்ஷனில் வந்து எல்லா தொகுதியிலும் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ஆந்திர மக்களோட ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளாக வந்து நம்ம பவன் கல்யாணம் சொல்லலாம். இன்னைக்கு இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அரசியலமைப்பில் இன்னைக்கு பிரதமர் நம்ம நாட்டோட மிகப்பெரிய ஒரு ஆள் பிரதமரே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவர் வந்து புயல் கிடையாது, இவர் வந்து சூறாவளி அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணா மோடிஜியை வந்து பாராட்டுறாங்க. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா அவரோட புகழ் வந்து இந்தியா பூரா பரவிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த கதை எதுக்காக சொல்கிறேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வரதான் செய்யும். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஐயோ நம்ம வாழ்க்கை பற்றின பயம் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து உடம்புல தெம்பு இல்லையோ, நம்ம சக்தி இல்லையோ, நம்ம உடம்புல நோய் இருக்குதோ, இல்லை நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நம்ம நல்லா இல்லையோ, நம்ம பெரிய திறமை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வரும். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை யார் ஓவர் கம் பண்ணிட்டு மேலே வராங்களோ அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைகளை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் வந்து சொல்லலாம். ஸோ அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஓவர் கம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாகும் போது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த இடத்துக்கு போகாமல் இருந்துக்கிட்டு அந்த நடுவாக அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணிவிட்டு ரெகுலராக ட்ராவல் பண்ணோன்னா நம்ம ரெகுலராக ஜெயிச்சிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் அவர்கள் வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பண்ணுறதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்ததுன்னா பவன் கல்யாண் என்ன பண்ணாரோ அதே நீங்கள் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்துமா நோய் இருந்தது, உடம்பு வீக்காக இருந்தது, காலேஜில் வந்து ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கலை, ஸோ பப்ளிக் எக்ஸாம் ப்ரெஷர் இருந்தது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அது எப்படி அவர் ஓவர் கம் பண்ணார்னா, நிறைய புத்தகங்கள் வந்து படித்தார், நிறைய நல்ல சாங்ஸ் நல்ல வகையான இசையை வந்து கேட்டார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸில் போய் தன்னோட உடம்பு வந்து மெருகேற்றிக்கிட்டார். எந்த உடம்பு வீக்காக இருக்கோ அந்த உடம்பு அவர் ஸ்ட்ராங் பண்ணார். ஸோ இதே தான் பார்த்திங்கன்னா நீங்களும் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, நம்மளாம் வேஸ்ட்டு, நம்மளாம் யூஸ்லெஸ்ஸு, நம்மளால சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது நல்லபடியாக வந்து கற்றுக்கோங்க. அது படிப்பாக இருக்கலாம், இல்லை உடற்பயிற்சியாக இருக்கலாம், இல்லை யோகாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ ஒரு சம்திங் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு பேஷனேட்டாக ஒரு வெறித்தனமாக வந்து கற்றுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அதை வச்சு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் போது உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும். ஸோ கற்றுக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட மெயின் பர்பஸ். ஸோ லைஃப்பில் எதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும், நம்மளுக்கு எதுவும் தெரில அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை இல்லை, அப்படியே ரொம்ப இன்னசென்ட்டாக நம்மளுக்கு எதுவும் வராது போல் அப்படின்னு நினச்சிக்காம, ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் இல்லையா, ஓகே இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மீண்டு வரதுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பவன் கல்யாண் ஃபேன்ஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.